அனைவருக்கும் வணக்கம். டெம்பிள் தர்ஷன் பக்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த தொகுப்பில் நாம் காணவிருக்கும் திருக்கோவில் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோவில். இத்திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மீஞ்சூரிலிருந்து பழவேற்காடு செல்லும் வழியில் மீஞ்சூர் ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நெய்தவாயில் எனும் ஊரில் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. ஐந்திணைகள் எனும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இவற்றில் ஒன்றான நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் அருகில் அமைந்துள்ளதால் இந்த ஊருக்கு நெய்தவாயில் எனும் பெயர் வந்தது. இந்த பிரபஞ்சத்தை பாதுகாக்க பலவித வடிவங்களில் மக்களிடையே தோன்றி சிவபெருமான் அருள் தருகிறார். அப்படிப்பட்ட இறைவன் 3 காலங்களையும் உணர்த்தும் விதமாக ஓரிடத்தில் இறைவன் இருந்தால் எத்தனை மகிமையோ! அங்கு சென்று நாம் வணங்கும்போது முக்காலத்தையும் உணரும் ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது அல்லவா? அப்படி ஒரு அற்புத தலம்தான் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோவில். இங்கு வீற்றிருக்கும் சிவபெருமான் ஸ்வேதலிங்கமாக காட்சி தருகிறார். அதாவது ஸ்வேதலிங்கம் என்றால் வெண்மையான லிங்கம் என்று பொருள். சிவபெருமானுக்கு தீப ஆராதனை செய்துவிட்டு லிங்கத்தின் பின்புறம் தீப ஆராதனை செய்யும்போது ஸ்வேதலிங்கம் முழுவதும் அக்னி ஜுவாலையாக சிவபெருமான் காட்சி தருகிறார். இப்படி ஒரு அற்புதத்தை காண நாம் என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? சிவபெருமான் நம் உள்ளே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை அழித்து நம் உள்ளத்திலே நல்ல எண்ணங்களை துளிர்விட செய்கிறார். மேலும் அக்னி பகவானுக்கு பாப விமோச்சனம் அளித்து அருள் புரிந்ததால் சிவபெருமானுக்கு அக்னீஸ்வரர் என பெயர் வந்தது. இந்த ஆலயத்தின் கருவறை கஜபிருஷ்ட என்ற முறையில் கட்டப்பட்டுள்ளது. இக்கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று தெரிய வருகிறது. இறைவி அருள்மிகு திரிபுர சுந்தரி என்ற நாமத்துடன் அபயவரத அஸ்தமும் பாசாங்குஷத்துடன் 4 கைகளுடன் நின்ற கோலத்தில் தென் திசையை நோக்கி வீற்றிருக்கிறாள். அம்பாளின் எதிரில் ஸ்ரீசக்கரமும் வைத்து பூஜை செய்யப்படுவதால் அம்பாளின் சக்தி மேலும் பல மடங்கு பெருகி வரும் அனைத்து பக்தர்களுக்கும் நினைத்த காரியம் நிறைவேற அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம சிவாபியாம் நம யவனாபியாம் பரஸ்பராதிருஷ்டபௌத்தராபியாம் நகேந்திரகன்யாம் ரிஷகேதனாபியாம் நமோ நம சங்கர பார்வதிபியாம். திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம். அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோயில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் நெய்தவாயிலில் உள்ள இந்த கிராமமானது அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தின் சிவனுடைய சிறப்பு அம்சமானது இங்கு உள்ள லிங்கமானது ஸ்வேதலிங்கம் என்று சொல்லக்கூடிய வெண்மையான லிங்கமாக இருக்கின்றது.
லிங்கமான இத்திருக்கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று தெரிய வருகிறது. இந்த சிவனுடைய கோயிலுடைய பின்புறமான அமைப்பானது கஜபுஷ்ட அமைப்பாக, அதாவது யானையின் படுத்திருந்தால் எப்படி பின்புறம் எப்படி இருக்குமோ அது போன்று உள்ளதால் இது சோழர் காலத்திற்கு சான்றாக அமைந்துள்ளது. இந்த சிவனுடைய லிங்கத்தின் பின்புறம் நாம் தீபாராதனை செய்யும் பொழுது லிங்கம் முழுவதும் அக்னி ஜோலையாக தெரிகின்றது. அதனால் சிவனுக்கு ஸ்ரீ அக்னீஸ்வரர் என்ற நாமம் வழங்கப்படலாயிற்று. இந்த லிங்கத்தை இன்னொரு முறையாகும் காமிய லிங்கம் என்றும் அழைக்கலாம். நமது விருப்பு விருப்பங்களை நம்முடைய இறைவனிடம் பக்தியுடன் வேண்டிக் கொண்டால் எல்லா காரியங்களும் நடைபெறும். இந்த காமியலிங்கத்தினுடைய சிறப்பானது திருமணம் நடைபெற வேண்டும், தடைகள் நீங்க வேண்டும் என்றால் இந்த சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு வில்வார்ச்சனை செய்து கொண்டால் திருமணங்கள் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காமியலிங்கத்தை பூஜித்து தயிர் அபிஷேகம் செய்வித்து வில்வார்ச்சனை செய்வித்தால் நமக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருக்கோயிலில் ஸ்தலவிருட்சமாக வில்வமரம் உள்ளது. இந்த அம்பாளுடைய பெயர் திரிபுர சுந்தரி. அபயவரத அஸ்தங்களுடன் தெற்கு திசையை நோக்கி அம்பாள் வீற்றிருக்கின்றாள். அம்பாளின் எதிரில் ஸ்ரீசக்கரமானது வைத்து பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அம்பாளுக்கும் சக்திகள் அதிகம், யந்திரம் மூலமாகவும் இன்னும் சக்திகள் அதிகமாக ஏற்பட்டு வரும் பக்தர்களுக்கு அனைவருக்கும் அவரவர்களுடைய விருப்பங்களுக்கேற்ப காரியங்கள் நடைபெறும் என்பது உண்மை. இந்த பிரதோஷ காலத்தில் 11 பிரதோஷ காலம் நந்திக்கும் சிவனுக்கும் ரோஜா மாலை அணிவித்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து கொண்டால் திருமண தடை நீங்கும் என்பது உண்மை. பக்தர்கள் தாங்கள் விருப்பு விருப்பங்களுக்கு ஏற்ப இந்த கோயிலில் வந்து தரிசித்து எல்லாம் வல்ல இறைவனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உஷ்ணம் சம்பந்தமான நோய் உள்ளவர்களும் சிவபெருமானை வேண்டி இளநீர் அபிஷேகம் செய்தும் தயிர் சாதம் நிவேதனம் செய்தும் வில்வார்ச்சனையும் செய்து கொண்டால் அவர்களுடைய நோயும் தீருகின்றது. மற்றும் பிரதோஷ காலத்தில் நந்தி மற்றும் சிவனுக்கு ரோஜா மாலை சாற்றி வில்வ அர்ச்சனை செய்து திருக்கோவிலை 11 முறை சுற்றி வந்தால் திருமணமாகா பக்தர்களுக்கும் திருமணத்தடை நீங்கி திருமணமாகும். இத்திருக்கோவிலின் கருவறையை சுற்றி நாகராஜரும் ஸ்ரீ விநாயகர் சந்நிதியும் அவர் அருகில் ஸ்ரீ பாலமுருகர் சந்நிதியும் அமைந்துள்ளது. நாம் பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சந்நிதியில் நாம் கைகளை தட்டாமல் நம் இரு கைகளையும் உரசிக்கொண்டு நம் பெயரையும் நட்சத்திரத்தையும் கூறி வழிபட வேண்டும். ஸ்ரீ பைரவரும் ஸ்ரீ சூரியனும் மற்றும் நவகிரக சந்நிதியும் அமைந்துள்ளது. எந்த சிவ ஆலயங்களுக்கு சென்றாலும் நவகிரகங்களை தொடாமல் வணங்க வேண்டும். இக்கோவிலின் அருகே திருக்குளமும் அமைந்துள்ளது. இத்திருக்கோவில் காலை 7 மணி முதல் 11 மணி வரை மற்றும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். இத்திருக்கோவிலிலிருந்து சற்று தொலைவில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் வீற்றிருக்கிறார்.
இத்திருக்கோவில் மிகவும் சீர்குலைந்து இருப்பதால் இறைப்பணியே எம்பணி, அதற்கே என்னை அர்ப்பணி என்ற வாக்கியத்தின் அடிப்படையில் பக்தர்கள் தாங்களால் இயன்ற அளவுக்கு இத்திருக்கோவிலை சீரமைத்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள்பாலிக்கட்டும். மேலும் இது போன்ற பதிவுக்கு டெம்பிள் தர்ஷன் பக்தி சேனலை தொடருங்கள். நன்றி, வணக்கம்.